ஹாய் மை ஃபேமிலிஸ். ஒரு 2, 3 நாளாவே சரியான முதுகு வலிங்க. என்னன்னே தெரியல. அவரு தான் நெறைய வேலை செஞ்சு குடுத்தாரு. இன்னைக்கு கொஞ்சம் பரவால்ல. அதனால காலையிலேயே ரெனீஷ் சப்பாத்தி வேணும்னு கேட்டிருந்தான். அத தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப தாங்க கொஞ்சம் கொஞ்சமா சப்பாத்தி சாஃப்ட்டா சுட ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இன்னும் ரவுண்ட் ஷேப் வரல. சப்பாத்திக்கு வழக்கம் போல சுடு தண்ணி வச்சு மாவு பெசஞ்சு வச்சுட்டேன். வெளியில கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னு ரிலாக்ஸா வெளிய உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். இந்த 2 நாயும் எப்பவுமே நம்ம வீட்ட சுத்திட்டே தாங்க இருக்கும். இந்த ரெனீஷ் பையன் தான் எது செஞ்சாலும் கொண்டு வந்து நாய்க்கு போட்டுட்டே இருப்பான். இன்னைக்கு சப்பாத்திக்கு சிம்பிளான மீல் மேக்கர் குருமா தான் செய்ய போறோம். நாம தான் வீட்டு வேலை செய்யறதுக்கே முதுகு வலி, கால் வலிங்கிறோம். ஆனா நாத்து நடுறவங்கள பாருங்களேன், நட்டு முடிக்கிற வரைக்கும் குனிஞ்சிட்டே தான் இருக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். அதுக்குள்ள தம்பி வேற விளையாடிட்டு இருக்கும்போது குச்சியில குத்திக்கிட்டானா, அதுக்கு ஒரே அழுகை. ஒரு பக்கம் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மீதமான சப்பாத்தி டீயில் தொட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எப்போ குருமா செஞ்சாலும் ஏதாவது ஒன்று அதிகமாக போட்டுருவேன். ஆனால் இந்த டைம்ல எல்லாம் கரெக்டாக போட்டு செஞ்சுருந்தேன். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு ஸ்கூல் அனுப்புனதும் அவரும் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாரு. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு நாங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் அது புரிஞ்சுதுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.